Hello friends, welcome back to our channel A2 Vlogs. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ட்ரெயின் டிராவல். இந்த ட்ரெயின் டிராவல் வந்து எங்க இருந்துனா from Chennai to Dindigul. நம்ம போன ட்ரெயின் வந்து தேஜஸ் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இந்த டீடைல்ஸ் தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த ட்ரெயின் வந்து சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மதுரை வரைக்கும் போகும். நம்ம தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. இதில் வந்து சேர் கோச் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கோச் இருக்கும். நம்ம புக் பண்ணி போனது வந்து சேர் கோச். இதில் வந்து 2 rows இருக்கும். ஒன் சைடு வந்து 2 seats, இன்னொரு சைடு வந்து 3 seats. நம்ம சீட்டுக்கு போனோடனே நம்ம சீட்டில் வந்து அவங்க நியூஸ் பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேக்சின்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயின் ட்ராவலில் போர்டு அடிக்காமல் இருக்க இது ரெண்டும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இருந்தால் அதுக்குள்ளே கன்று மாரி இந்த ட்ரெயின் கிளம்பிட்டுங்க. ஆன் டைம் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா நமக்கு வந்து காஃபி ஆர் டீ வாட் எவர் அண்ட் பிஸ்கெட் நம்ம சாய்ஸ் படி அவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து நம்ம இடத்துலேயே கொடுக்குறாங்கங்க. இதில் பெரிய ட்விஸ்ட் என்னென்னா எல்லோரும் வந்து ஃபுட் ட்ரே வச்சுருந்தாங்க. அந்த ஃபுட் ட்ரே கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் போச்சுங்க. இந்த ஃபுட் ட்ரே எங்கே இருக்குது எப்படி இருக்குது இது பார்த்தா கடைசியில் ஹேண்ட் ரெஸ்ட்டு கீழே இந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஒளிச்சு வச்சுருக்காங்க. அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அப்பப்பா. அடுத்தது என்ன, பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்கள் டிக்கெட்லேயே இன்க்ளூட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து வெஜ் ஆர் நான்வெஜ் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் புக் பண்ணுறப்பே செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் செலக்ட் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான்வெஜ். அதில் வந்து ஒரு ஆம்லேட் இருந்துச்சு, 2 பீஸ் ஆஃப் ப்ரெட், 2 பீஸ் ஆஃப் கட்லெட் அண்ட் 2 கேக் பேக்கெட் இருந்துச்சு. அலாங் வித் தட் ஒரு தனி பட்டனும் கொடுத்துருந்தாங்க. அப்படியே லைட்டாக அடுத்தவங்க சீட்டை பார்ப்போன்னு பார்த்தா அவங்க வெஜ் வச்சுருந்தாங்க. வெஜ்ஜில் வந்து ஒரு இட்லி, சாம்பார், சட்னி, பொங்கல், அதுக்கப்புறம் அவங்களுக்குமே 2 பீஸ் ஆஃப் கட்லெட் அண்ட் 2 பேக்கெட் ஆஃப் கேக் கொடுத்துருந்தாங்க. அப்படியே வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் எங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். இந்த ட்ரெயின் வந்து சென்னை எக்மோர்லேருந்து மார்னிங் 6 o'clock கிளம்புது. இது வீக்லி 6 days இருக்குது எக்ஸப்ட் Thursday. இது வந்து திண்டுக்கல் வந்து 11 o'clock ரீச் ஆகும் அண்ட் மதுரை வந்து 12:30 ரீச் ஆகும். நாங்கள் புக் பண்ணது வந்து சேர் கோச். அதோட காஸ்ட் வந்து எங்களுக்கு 980 வந்துச்சு. இதே நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கோச் வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து 1965. இந்த ட்ரெயின் ஜர்னி வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ட்ரெயினோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே வெல் மெயின்டைன் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல போகலாம். அண்ட் தென் சீட் வந்து செமி ரெக்லைனராக இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக பார்க்க போனால் இந்த ட்ரெயின் ஜர்னி வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நம்ம கொடுத்த மணிக்கு அது ஒர்த்தாகவே இருந்துச்சுங்க. நம்ம ட்ரெயின் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுங்க. அதனால வந்து ஒரு 5 hours நாங்கள் வந்து திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். நம்ம அப்படியே திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போகணும். பஸ் ஸ்டாண்ட் போய் எங்கே போக போகிறோன்னா கொடைக்கானல். நம்ம திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது பஸ்ஸில், இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் கீப் சப்போர்ட்டிங் அஸ் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் our channel.